என் குழம்பும் சரி என் கறியும் சரி நம்ம ஊர்ல கேட்குற மாதிரி இருக்கும். என்ன தலைவா என்ன இன்னைக்கு ஸ்பெஷலு? இன்னைக்கு வந்து சார் ஆட்டு போட்டி. ஆட்டு போட்டியா? ஆமா. பரவாயில்ல, புது ஐட்டமா இருக்குது. இன்னைக்கு புது ஐட்டமா போட்டி நம்ம மசாலா போட்டி இடிச்சு இன்னைக்கு போட போறேன் நம்ம யூடியூப்ல. நம்ம மசாலா தானா? ஆமா. ஓகே 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 ஓகே. எப்படி இருக்க போகுதுன்னு அதே கூட 2 மாங்காய் எடுத்து வந்திருக்கிறேன். அதுக்கு மாங்காய் போடலாமா? பச்சடி மாதிரி செய்ய போறேன். பாக்குறவங்களுக்கு எச்சு எப்படி மட்டும் ஊறுதுன்னு மட்டும் பார். நீங்க வேற மாங்காய் போட்டியா? ஆமா. சுத்தமா கிளீன் பண்ணிக்கிறீங்க போது. இன்னைக்கு சுத்தமா இது மாதிரி தான் கிளீன் பண்ணணும். சில பேர் அப்படியே போட்டு நல்லா சாப்பிடுறாங்க, பிடிக்கும். அது வந்து ஐக்கு, இதெல்லாம் ஐக்கு. அவங்களுக்கு சொன்ன கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த ஐக்க எடுத்துட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அப்ப நீங்க போட்டி நம்ம மசாலா போட்டு மாங்காய் போட்டு போட்டிக்கு மாங்காய் போடலாமா? போடுறேன், நான் எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்க. மாங்காய் போடலாம், இல்லைன்னா மேல எலுமிச்சை பழம் அது ஒன்று அறுத்துட்டு மேலே பீஞ்சிட்டு அப்படியே தொக்கு பண்ணிட்டு சுட சோறுல தின்னா வேற லெவல் மாதிரி இருக்கும். பாக்குறவங்க எப்படி இந்த கடம்பா கறி மாதிரி இருக்கும். கடம்பா மாதிரி இருக்கும். ஆமா. சோறோட மென்னி போடணும். சாப்பிட்டா சோறு தான் சாப்பிட்டோம், ஆனா கறி சாப்பிட்ட மாதிரி தெரியக்கூடாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே ஓகே. இந்த தாடி எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. பார்க்கலாம். இன்னும் வீடியோல நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு தான் கிடக்குறாங்க. மசாலா கரெக்டா இருக்குது, ஆனா பாக்குறது கூட நாக்கு ஊறுது. நீ செய்யற சமையல் வேற மாதிரி லெவலா இருக்குது சொல்றாங்க. என்கிட்டயும் போன் நம்பர் கேக்குறாங்க. எனக்கு டைம் கடியில, அதனாலதான் இது மாதிரி பீஸா பண்ணி ஒயிட் கலர் வரணும். அந்த அழுக்கு வந்து சேரக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்ல. போட்டி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து ரஞ்சன் ஆட்டு போட்டி செய்ய போறாரு. எப்படி செய்ய போறாருன்றத வீடியோ பாருங்க. ஆமா. ஓகே. இன்னும் மசாலா இடிக்கல, கறி மட்டும் தான் அரைக்கிறேன். மசாலா அரைக்கும் போது அப்போ தெரியும் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே ஓகே. மசாலா அரைக்கும் போது பார்க்கலாம். ஆமா. ஓகே. நத்திரவா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். மசாலா முழு. ஆமா. பாக்கெட் முழு வாங்காதீங்க. இது மாதிரி பெரிய முழு பாக்கெட் முழுனா பவுடர் மட்டும் வாங்க கூடாது. ஓகே ஓகே. அது வந்து காரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உயிரோட வாங்கணும். இது உயிரோட இருக்கும். ஆமா. இந்த முழுல வந்து உயிரோட இருக்கும். நசுக்குனாலும் வாசனை கமகமா தான் தூக்கும். ஏற்கனவே மசாலா எப்படி செய்யறதுக்கு போட்டிருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. முழு போட்டி இது மாதிரி கொஞ்சம் நசுங்கணும். பார்க்காதவங்க இதை பார்த்து பாருங்க, பாரு செய்யுங்க. ஒன்னும் பயம் இல்லை, ஒன்னும் செய்யறது ஒன்னும் பயப்படாதீங்க. இது வந்து தனியா ஒரு 10 கிராம் தான். 10 கிராம் தான். ஆமா. இது வந்து காஞ்ச மிளகா. மீத்தலை பாபு ஓ பர்த்தி காயக்கர் பாபு. இது பெரிய சோம்பு. நம்ம அளவுக்கு அவ்வளோ போட்டிக்கலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் வாசனை கமகமானி தூக்கும். மீட்பலை மீட் தக்க மகள. இது நல்லா கொஞ்சம் இடிச்சுக்கினே இருக்கணும், அவ்வளோதான். அந்த தனியாவும் மசாலாவும் இதில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை வாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா. கடைக்கு போயிட்டு மசாலா வாங்குற டைம் தான். ஆமா. அது கூட உப்பு சேர்த்துடணும். குழம்பு வைக்கும் போது உப்பு போடக்கூடாது. இந்த மசாலாவில் சேர்த்துட்டோமே நம்ம உப்பு. ஆமா. நம்ம அளவுக்கா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நசுக்க. இன்னைக்கு மசாலா அரைச்சி என்ன குழம்பு வைக்க போறீங்க? இன்னைக்கு போட்டு போட்டி. அந்த ஆடை போட்டி வந்து நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா கொதிச்சுட்டு அதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு மொத்தமாக எடுத்துட்டு நல்லா பீஸாக எடுத்துட்டு வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து மசாலாவில் சேர்த்துணும் நம்ம. அவ்வளோதான். ஆமாம்.
அது வேகும் போது தான் போடணும். இன்னைக்கு தொக்கு பண்ண போறேன். ஆட்டு போட்டி தொக்கு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாரு. எண்ணெயில போட்டு செய்யறேன். காய் கொஞ்சம் பாப்பேச்சா. பொட்டாசி மாசம் திருப்பதிக்கு போனீங்க, எப்படி கூட்டம் பரவாயில்லையா? பொட்டாசி மாசத்துல போனேன். போய் 4 வாரம் 3 வாரம் போய் வருவேன். எந்த வருஷமே 3 வாரம் தான் போய் வருவேன். என் கையில வருமானம் இல்லாதனால 4 வாரம் போனேன். ஜனம் அதிகம் தான். ஆமா, நாங்களும் குளிச்சு கிழிச்சு நல்லா டான்ஸ் கிஞ்சி போட்டு மேக்கப் அடிச்சுட்டு நல்லா ஜம்மா சுத்திட்டு அங்கிருந்து வர சொல்ல டாட்டா சும்மால வந்தோம். அப்படியா? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய், 10 பேருக்கு 1000 ரூபாய். நல்லா டாட்டா சும்மால நல்லா பாத்துக்கிட்டு வந்தோம். ஏறும் போதுதான் கொஞ்சம் பயமா இருந்தது. இறங்கும் போது சூப்பரா இருந்தது. ஆமா, அதாவது நீங்க 100 ரூபாய் இருந்தது அந்த மேல் திருப்பதி கீழே வர்றதுக்கு. அங்க இருந்து வீட்டுக்கு வந்தீங்க பஸ்ஸா? ஆமா, நம்ம ஊரு செங்கல்பேட் வண்டி. செங்கல்பேட்டு திருப்பதி பஸ். ஆமா, செங்கல்பேட்டு திருப்பதில இருந்து நேரம் வருது. ஓகே. ஆமா, 8:30 மணிக்கு வந்தா 9 மணிக்கு வருது. அதுல ஏறி வந்து நம்ம இதுல இறங்கிடுவோம் செங்கல்பேட்டு. அங்க இறங்கின உடனே ஆட்டோ இருக்கு. ஆட்டோக்கு ஒரு 500 ரூபாய் கட்டினா நேரம் நம்ம வீட்டாண்டதான். பெருசு பெருசா அரைச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டு இடிக்க வேண்டியது. ஆமா, இப்ப அரைச்ச வெங்காயம் இருக்குதுல்ல, அது போட்டதான் கொஞ்சம் மசியும். ஆமா, இல்லன்னா அப்படியேதான் வந்து எகிரி அடிக்கும். இப்ப வெங்காயம் போட உடனே நம்ம சொன்ன பேச்சு தான் கேட்கும். ஏன்னா அடங்கி போடும். இப்ப வந்து எம்ஜிஆர் கலர் மாறிடும். எம்ஜிஆர் கலர் மாறி போடும். இந்த வாசனத்துக்கே ஒரு அண்டை சோறு தின்னுடுவோம் நாங்க. நல்லா வெங்காயம் போட்டு போது வாசனை வருது இல்ல? ஆமா, ஏன்னா தண்ணி இறங்குது இல்ல சார். வெங்காயம் தண்ணி இருக்குது இல்ல அதுல. கால் மே ரெண்டாவது கறி கொஞ்சம் வேலைதான். ஆமா சார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ருசியா சாப்பிடணும், கொஞ்சம் வேலை செஞ்சு சாப்பிடணும். இதுக்கு சோம்பேறித்தனம் இருந்தா நம்ம ஆளுங்க கடையில போய் பாக்கெட் வாங்கி போட்டுறாங்களா சார்? சோம்பேறித்தனம் இருக்கலாம் சார். சரி, அந்த சோம்பேறித்தனமும் நம்ம பெஞ்சு பல்ல கூட எல்லாம் இட்டி போறீங்களா, அப்ப ஏன் சோம்பேறித்தனம் காட்டல? இப்போ நம்ம குழந்தை குட்டி தானே சாப்பிடுதோ. அந்த சோம்பேறித்தனம் விட்டுட்டு இங்க செஞ்சா நம்ம குழந்தை குட்டி சாப்பிட்டா திருத்த தூங்கும் சார். நம்ம கூட பெஞ்சு கூட போறாங்க, அந்த சரக்கு வாங்கும் போது நிக்கிறாங்க, குடிக்கும் போதும் நிக்கிறாங்க. ஒருத்தர் வாங்கி எடுத்துட்டாலும் அவரை தூக்கிட்டு போறதுக்கு கூட இவங்க நிக்கிறாங்க. அவ்வளோ நிக்கும் போது இது நிக்க மாட்டீங்களா சார்? நம்ம வீட்டு அம்மா கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எப்பா நீ மட்டும் போய் ஜாலியா இருக்கிற வரிய, அப்ப நாங்க பொண்டாட்டி என்ன அவ்வளவு அடிமையான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அதுக்கு தான் எங்க பொண்டாட்டி எல்லாம் கூட வீட்டின்னு போவோம். சிம்னாக்கு போனாலும் ஜோடியா போவோம், வியாபாரத்துக்கு போனா கூட ஜோடியா போவோம், எங்கன்னு போய் 4 ரூபாய் சம்பாதிக்கிறதாலும் ஜோடியா போவோம். ஏன்னா சந்தேகம் புத்தி மட்டும் வராது. எப்படி காதல் திருமணமா? எப்படி எங்களுக்கு சார் நாங்க காதல் பண்ணி தான் பண்ணோம். அப்படியா? ஆமா, நாங்க காதல் பண்ணி தான் நாங்க ஜோடி ஆனோம். பேசி பேசி நீ மயங்கிட்டு இருப்பேப்பா நீ. ஆமா சார். சார், பொண்ணுங்களுக்கு மயங்க வைக்கணும்னா மாறப்பா ராகுல், பொண்ணுங்கெல்லாம் வந்து இப்பெல்லாம் ரொம்ப ஸ்டிக் ஆகிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, காதல் பண்ணுவ நீ, அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவ, எங்கன்னு ஓடி போடுவ, கடைசியில எங்க குடும்பம் சாவுன்னு உனக்கு தெரியுமா? அது வந்து அவங்களுக்கு தெரியல. காதல் பண்ற பேசி இல்ல, கடைசி வரைக்கும் வாழ்க்கை நடத்துற மாதிரி இருந்தா காதல் பண்ணு, இல்லன்னா பெம்மச்சாரி ஆயிப்போம். அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு சார். எவ்வளவு பேர் செத்து போட்டாங்க சார். பெண்கள்னால எவ்வளவு பேர் செத்து போட்டாங்க, ஆண்களும் செத்து போட்டாங்க, பெண்களும் செத்து போட்டாங்க. இருக்கிறவங்க அப்பா அம்மா கூட எல்லாம் செத்து போட்டாங்க புள்ளங்கனால. நம்ம எவ்வளவு நாகரிகமா கௌரவமா இருந்தவங்க இந்த புள்ளங்கனால மானத்தினால எவ்வளவு பேர் வந்து உசுறு விட்டுட்டாங்க. அது காதல் பண்றவங்களுக்கு தெரியல. நம்மளுக்கு கிடைச்சதா நம்ம செய்யலாமா சாப்பிடலாமா அதான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஓடி போட்டாங்களா இப்படி 4 பேர் பேசினா நம்ம மானம் எப்படியே குஞ்சிதான் எடுக்கணும். அதுவும் என் பிள்ளைங்களுக்கும் சொல்லுவேன் நானு. என் பொண்ணு கூட காதல் பண்ணதுதான். எவ்வளோ ட்ரை பண்ணி நல்லா விட்டுட்டேன். அம்மா இப்படி அப்படி செய்யாதே அம்மா, நான் சும்மா இருக்கிறவங்க கூட நான் சத்து போடுவேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு சொன்னேன். இல்லப்பா, என் மனசுக்கு பிடிச்சதான் நான் பிடிச்சிருக்கிறேன், என்னை கொடு, நான் எப்படி கொடுத்துற நேரத்துக்கு சொன்னேன். நேரம் வந்தாங்க, கேட்டாங்க, கொடுத்தேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், 2வது பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப வந்து பேரம் பேத்து கூட நான் பாத்துட்டேன். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது ஐயா?
சார் எங்களுக்கு வயசு தெரியல சார். தெரியலையா? தெரியல சார். என்ன 40 ஆகுமா சார்? முன்ன 40 தான் இருந்தது, 38 இருந்தது, இப்போ 40 தான் இருக்கும். 40 தான் இருக்கும். ஆமா. இந்த 40 வயசுல கூட நாங்க திறமையோட சாப்பிடணும்னு தான் நினைக்கிறோம். என்னைக்கும் அடுத்தவங்க வீட்டுல நின்று நம்ம கேட்க கூடாது. இதோ இந்த மாதிரி வசந்த மாளிகை கூட என் பொண்டாட்டிக்காக தாஜ்மஹால் கட்டிருக்கிறேன் பாருங்க. இதுவா? ஆமா, வசந்த மாளிகை. ஒரு மழை கூட மேல வந்து உயர கூடாது. என் பொண்டாட்டிக்காக தாஜ்மஹால் கூட கட்டிருக்கிறேன். கட்டிட்டீங்க. அவங்களுக்காக நம்ம தாஜ்மஹால் கட்டினாங்க, எங்களுக்காக எதுனா கட்டினாங்களா சொல்லுங்க. ஒரு செங்கலா எடுத்து வச்சாங்களா? ஒரு செங்கலாவது ஒண்ணு நட்டி வச்சாங்களா? ஒண்ணுமே இல்ல சார். என்ன சொல்லு, என்ன மாதிரி சப்பட்டு இருந்தா கூட நம்ம வீட்டுக்கார மாதிரி முதல்ல எகிரி போயிடுவாங்க. என்னடா என் வீட்டுக்காரன் பேசுறேன், என்னடி நீ என்கிட்ட பேச, அவராண்ட பேசுற, உங்களுக்கு வேலை இல்லையா போ. நான் தான் சொல்லுவேன், கம்மிருமா ஒன்னும் இல்ல சும்மா பேசுறாங்க. ஏன் நீ அவங்களால பேசக்கூடாது, வா நம்ம வீட்டுக்கு சோறு தின்னு சாப்பிடு படுத்துக்கோ அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அநியாசமா எங்கேயும் போய் பேசக்கூடாது. ஆமா, பேசுவாங்க. சொந்தக்கார பந்தக்கார இருந்தா பேசுவாங்க தான். எல்லாம் விட்டாலும் அந்த சந்தேகம் புத்தி மட்டும் யாருக்கும் விட்டது கிடையாது. இது கொட்டிருந்தா மொத்தமா தின்ட்டு இருப்பாங்க. ஓ மாங்காய் சார் அப்படியே கிடையாது. ஒன்றும் இல்லை, கிடைக்கும். கவுசெல்லாம் கிடையாது. அந்த உப்புக்கும் அதுக்கும் கரெக்டா கேட்கும். அப்படி கொட்டின்னு இருந்தா இது மொத்தம் காலி பண்ணிருவாங்களா? ஐயா மசாலா ரெடியா? ஆமா சார், நான் 4 அடுப்பு பண்ணேன், 4 அடுப்பும் வச்சிட்டாங்க. இதனால பில்டிங் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிருக்கிறேன். ஓஹோ, சிமெண்ட் போட்டு கட்டி? ஆமா, சிமெண்ட் போட்டு நம்ம கேஸ் நம்ம ஸ்டவ் வருதுல்ல, ஆமா, அதோட கம்பி இது. ஓ, அந்த கம்பி வச்சு வச்சிட்டீங்களா? ஆமா, அந்த கம்பி வச்சிடணும். சூப்பர் சூப்பர். என்னைக்கு இருந்தோம் நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங் தான். ஆமா. சூப்பர். எல்லாம் விறகு நிறைய வச்சாலும் பிடிக்கும் போல இருக்குதா? எவ்வளவு பெரிய விறகு வச்ச கூட ஊதி சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆமா. ஓகே ஓகே, ஐட்டம் ரெடி. மசாலா அவ்வளவுதான். வா புடிச்சிப்பா. ஓகே, மக்கள் ரசிகர்கள் எல்லாம் நிறைய ரசிகர் சம்பாதிச்சாரு ரஞ்சன். எப்ப தான் ரஞ்சன் வீடியோ போடுங்க. இன்னைக்கு அதனாலே வந்தேன். இன்னைக்கு வந்து ஆட்டு போட்டு நம்ம மசாலாவோட போட்டி. இதுல வந்து என்ன நம்ம தண்ணி சேர்க்க கூடாது. போட்டி அந்த போட்டி வாங்கி வந்து நல்லா வேவடிச்சு சுத்தம் படுத்தி போட்டி பல்ல வாங்கி तेल वाड़ा चरिका पलवी இன்னைக்கு மாங்காய் தானா? இன்னைக்கு மாங்காய் தான் சார். அதுல மாங்காய் தான். ஆமா, மாங்காய் இல்லாம கறி குழம்பு கிடையாது நம்ம ஊர்ல. எவ்வளவு வந்து இந்த மாதிரி புளிப்பா சாப்பிடுறோமோ, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா, அந்த மண்டக்க தண்ணி, அந்த வந்து அதெல்லாம் புளி தண்ணி அதெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி 2 பாக்கெட் எண்ணெய் இந்த இந்த எண்ணெயில தான் கொஞ்சம் வந்து வறுக்கணும். நம்ம தொக்கு பண்ற மாதிரி இருக்கும். எண்ணெய் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏன்னா மசாலா போடுறதுனால அது குடிச்சிடும். ஆமா, நம்ம வெறும் தாளிக்கிற மாதிரி இருந்தா, கோயம்பு செய்யற மாதிரி இருந்தா 1 பாக்கெட் தான் ஊத்தணும். அந்த மசாலாவுக்கு 2 பாக்கெட் ஊத்தணும். ஆமா, 2 பாக்கெட் ஊத்தணும். அப்பதான் அந்த கறி கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும். அந்த மசாலா கிசாலா போட்டு வரக்க சொல்ல நல்லா தெரியும். இப்ப நம்ம அடுப்பு தூங்குதுன்னு கொஞ்சம் நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை எப்படி கேட்க போகுதுன்னு பாருங்க. இது ஆட்டு போட்டி. இது எவ்வளவு சுத்தம் படுத்திருக்குன்னு மட்டும் பார். கடம்பா கறி மாதிரி இருக்கணும். இது வந்து ஐக்கு எல்லாம் மொத்தம் இருக்கும். மொத்தம் கை வெட்டி 5 தண்ணிக்கு மேல ஆகி போச்சு. ஆமா, 5 தண்ணி மொத்தம் கை வச்சு மேல இருக்கிற தோல்ல வந்து அப்படியே மொத்தமா சுத்தமா காய வச்சு
இது பாரு இது மாதிரி வெள்ளையில வரணும். வெள்ளையா எடுத்துட்டீங்களா? ஆமா, சோறுல போடும் போது சும்மா கடம்ப கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏற்கனவே வேக வச்சு கிளீன் பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே ஓகே. அப்படியே போட்டு அது செய்யறதுனால அந்த ஐக்கெல்லாம் மொத்தமும் வந்து நம்ம தான் தின்ற மாதிரி ஆகி போச்சு. இப்ப கடையெல்லாம் போனா அவ்வளவு சுத்தம் பண்ணுவாங்களா? இல்ல அதெல்லாம் கொஞ்சம் வேக அடிச்சு பத்த அரிசி மிளகாத்தூள் போட்டு வச்சிருப்பாங்க டப்பில. கேக்குறவங்களுக்கு 80, 90, 100 சொல்லுவாங்க. கேட்கும் போது அந்த உள்ள போட்டு மேல கொஞ்சம் கருப்பிலை போட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் ஆனியம் போட்டு இந்த பக்கம் 4 அடி அந்த பக்கம் 4 அடி அவ்வளவுதான் அந்த போதல சாப்பிடுவாங்க. போடாது எவ்வளவு பெரிய மெத்த வீடு இருந்தா கூட எனக்கு கூரை குடிச்சா ரொம்ப பிடிக்குது. அப்படியா? கேஸ் வச்சுக்கிறீங்க இருந்தாலும் நான் கேஸ் செஞ்சு நான் கேஸ் இருக்குது, நம்ம மழை நாள்ல யூஸ் பண்ணிக்கலாம். மத்த நாள் அடுப்பு தான். மத்த நாள் அடுப்புல வேற கறி வேற விதம் தான். இதே நான் இதுல செஞ்சிருக்கிறேன். எங்க அப்பா அம்மா தெரியுமா பானை செட்டில செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா மண் குறை வேற கேட்பாங்க. மண் வாசனை அது வரைக்கும் கேக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப கடு போட்டாச்சு. பூண்டு தர கிடைக்கணும். போட்டாத கடு போட்டாத. ஐயா வியாபாரத்துக்கு போய் வந்துட்டீங்களா? போய் வந்துட்டேன். வியாபாரத்துக்கு போய் வந்துட்டேன். ஐயா நம்ம மசாலா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஆகி போச்சு. கேக்குற மாதிரி ஆகி போச்சா? ஆமா. சாப்பிட்ட உடனே சும்மா வேற லெவல்ல சொல்றாங்க. 3-4 பேரு கூட சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்களா? ஆமா. எல்லாம் கேக்குறாங்க. நைட்டு ஃபுல்லா போன் அடிச்சுனே இருக்காங்க. ரஞ்சன் மசாலா கிடைக்குமான்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சலாருங்க சார். நீங்க கம்பெனி ஆரம்பிங்க, நான் சொல்ல மாதிரி கூட செய்யலாம். இதுல கிருமிகள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே சுத்தமான பொருள். இது சுத்தமான பொருள், இயற்கையான பொருள். ஆமா, இது இயற்கையான பொருள். அடுப்பு பிக்கப் ஆயிடுச்சுப்பா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பு எப்படி கேக்குதுன்னு கேக்குதியா? ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா பிடிச்சிச்சு. அவ்வளவுதான். கடைசியா நம்ம என்ன செஞ்சோம்? இது செஞ்சோமா? நாட்டுக்கோழி செஞ்சோமா? நாட்டுக்கோழி செஞ்சோம். நம்ம நண்டு கூட போட்டி காட்டினேன். இப்ப வந்து ஆட்டு போட்டி எப்படி செய்யற மட்டும் பார். ஓகே. அப்பல எங்களுக்கு பா சொல்றாங்க வீடியோல சும்மா அருமையா வரீங்கப்பா. நீங்க செய்யறது எனக்கு நாக்கு ஊற மாதிரி இருக்குது. நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா இல்லன்னு என்ன கேக்குறாங்க. நம்ம வந்து வியாபாரத்துக்கு ஓடி போடுறோம், அதனாலதான் ஒண்ணுமே செய்ய முடியல. வேலை அந்த மாதிரி இருக்குதோ. நம்மளும் தண்டல் கிண்டல் வாங்கி மாட்டிக்கணும். நம்ம லோன் கீன் வாங்கி மாட்டிட்டோம். அதனாலதான் ஓர நிலைமை போச்சு. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிரியா ஆனா நாங்க ஜம்முன்னு சாப்பிடுவோம். இப்ப கடு ஒடிஞ்சாச்சு. இது பார் பூண்டு வாசனை வர்றதுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒண்ணா அப்படியே போட்டு. ஆமா, இது தக்காளி மாங்காய் பச்சை மிளகாய் இது 3 மட்டும் தான் சேரணும். வெங்காயத்துல சேரக்கூடாது. ஏன்னா வெங்காயம் மசாலால போட்டு வச்சு. ಕೊಟ್ಟು ನಗೋತ ಹಾಕ್ತಿರ್ಬೋದು. அம்மா என்ன ஐயா எப்பயுமே மசாலா போட்டு தான் குழம்பு வைப்பாரா? ஆமா சார். எப்படி கத்துக்கிட்டாரு? யார்கிட்ட கத்துக்கிட்டாரு? அதெல்லாம் நீங்க சமைப்பீங்களா? சமைக்குவேன் சார். என்னால இடிக்க முடியாது. ஓ சரி சரி. அதனால அவர் இடிப்பாரு. இடிச்சு அவரு குழம்பு வச்சு கொடுத்துறாரு. ஆமா சார். பரவாயில்ல, நல்ல வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைக்கிறாரு, நல்லா பேசுறாரு, காமெடியா பேசுறாரு. ஆமா சார். நல்லா பாத்துறாரா? பாத்துறாரு சார். அதுக்கு குறையே இல்ல சார். ஒன்னும் குறை இல்ல. இல்ல சார். வியாபாரத்துக்கு கூட கூப்பிட்டு போறாரு பொழுது? கூப்பிட்டு போவோம் சார். எங்க போனா ஒன்னதான் போவீங்க? என்னதான் கூப்பிட்டு போவார். சரி சரி. எத்தனை பசங்க உங்களுக்கு? 3. எனக்கு 5 பசங்க சார். 3 பொண்ணு 2 பையன். 2 பையன். ஒரு 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். லாஸ்ட்ல ஒரு பொண்ணு இருக்குது. அனிதா. 2 பையன் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. ஆமா சார். அனிதால ரொம்ப வேற லெவல் ஆயி போச்சு சார். அப்படியா? ஆமா சார். இப்ப சமைக்கிறதுலாம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைக்குது. அது மொத்தமா கத்திக்கிச்சு. அப்படியா? ஆமா. அதுக்கு கேக்குறாங்க. அப்படியா? சின்ன வயசு 18 ஆயிருக்காது. யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சார். நாங்க வந்து 20, 25 இல்ல 21. இப்ப எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட் இருந்தா தான் வந்து அனுமதி. ஆமா கரெக்ட். இல்லன்னா யாரு கேட்டாங்க கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அவ்வளவுதான். அது என்ன ஒரு 15 வயசு ஆகும் உங்களுக்கு இப்பதான் சார்? இப்ப வந்து
16 17 போகுது சார். 3 மாசமா வந்து வயசாகி போய் வந்து இருக்குது. இப்ப நான் குடுக்குற நிலைமை கிடையாது. எனக்கு 2 புள்ளங்க இருக்குது. அந்த புள்ள கூட வளர வரைக்கும் நான் மொத்தமா மொல்லமா தான் பாப்பேன். 20 வயசுக்கு மேல ஆகட்டும். ஆமா அதனாலதான் சொன்னேன் 20 வயசு வரட்டும். யாரும் வந்து கேட்ட கூட, ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்ட கூட எங்க ஆள்ல கொடுத்துருவேன் நான். அவனை நான் பணக்கார ஆக்கிடுவேன். என் மசாலா போட்டு அவங்களுக்கு பணக்கார ஆக்கிடுவேன். ஆமா அவங்களுக்கு 1 ரூபாய் கூட எனக்கு வேணாம். என் குழந்தை நல்ல சாப்பாடு தான். அப்பா நான் நல்லா இருக்கிறேன் பாருங்க, அந்த வார்த்தை கேட்கணும். பாத்துக்கிறேன் சார். கடவுள் பாத்துறீங்களா? எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? நான் சொல்லிட்டேன் சார். ஒரு வேளை சோறு போடுறாங்க பாரு, அவர் ஆண்டு இருக்குது சார் கடவுள். ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உயிர் போற நினைக்கி அம்மாத்த சோறு போட்டு திருப்தியே சாப்பிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க பாரு, அவர் தான் சார் கடவுள். கடவுள் அதான் கமலஹாசன் சொல்ற மாதிரி அன்பே கடவுள்ன்றார். ஆமா சார். அந்த ஒரு வேளை சோறு இல்லைன்னா அவர் வாழ்க்கை வேறதான் இருக்கும். வேறதான். ஆமா கரெக்ட் தான். அதனாலதான் நான் அங்க பார்த்தேன். அதான் சாப்பாடு தான் தானத்துல சிறந்த தானம் அன்னதானம்ன்றாங்க. பணம் காசு எல்லாம் வந்து அப்படித்தான் சேரு கிடக்கும். ஆமா ஒரு வேளை சாப்பாடு. ஆமா கரெக்ட். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, சோறு கூப்பிட்டு குடுக்குறாங்க பாரு, அதான் தெய்வம். மீன் குழம்பு செஞ்சிட்டோம், கடம்பா குழம்பு செஞ்சிட்டோம், ஆட்டுக்கறி செஞ்சிட்டோம், அப்புறம் நண்டு செஞ்சிட்டோம். இன்னைக்கு வந்து போட்டி, ஆட்டு போட்டி. ஆட்டு போட்டி சும்மா வேற லெவல் கேட்க போகுது. ஐயோப்பா. ஃபர்ஸ்ட் சமையல் யார்கிட்ட கத்து? நீங்களே செஞ்சு பாத்தீங்களா இல்ல அப்பா அம்மா எல்லாம் செஞ்சு சொல்லி கொடுத்தாங்க? சார் அப்பா அம்மா செய்ய சொல்ல நாங்க உட்காந்துருப்போம் சார் பக்கத்துல. அது செய்ய சொல்ல நாங்க பாப்போம். இதெல்லாம் போட்டு இடிக்கும் போது செய்யும் போது குழம்பு பண்ணும் போதெல்லாம் நாங்க பாப்போம். பாப்பீங்க. ஆமா. இப்ப அப்பா கூட இந்த மசாலா இடிச்சு தான் குழம்பு வைப்பாரா? ஆமா நல்லா அருமையா போட்டு கொடுப்பாரு. தக்காளி, மாங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அது போட்டியே செய்யும் போது எப்படி ஒரு மாதிரியா இருக்கும். இதே சாப்பாடுல போட்டு கட்டி சாப்பிடலாம். இதே சாப்பிடலாம். ஒண்ணு இல்ல, நம்ம இது கறி கூட தேவையில்லை. இந்த மசாலா போட்டுட்டா நம்ம தனியா, மொழு, பெரிசோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு போட்டு இடிச்சது. இதுவா வெங்காயம் போட்டு 2 இடிக்கிறோம். இப்ப அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப எம்ஜிஆர் கலர் மாற போறாரு. என்ன கேக்குறாங்க, நிறைய பேர் தான் கேக்குறாங்க. வழி மேல பார்த்த கூட முன்னெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. யாருப்பா ஒண்ணுமே தெரியாதுன்னு கேட்பாங்க. இப்ப நீயா நல்லா மசாலா போட்டு நல்லா வந்துட்ட, டீயாவது சாப்பிடுப்பான்னு கேக்குறாங்க பாரு. அது போதும், அது போதும். டீ சாப்பிடுறாங்களா? ஆமா டீ சாப்பிடு. ஓகே ஓகே. நல்லா இருக்கிறப்பா பாரு, போ வாங்கி கொடுப்பாங்க பாருங்க உங்களுக்கு, டீ வாங்கி கொடுப்பாங்க பாருங்க. இப்ப கூட காலைல சாமியார் பார்த்தாரு அந்த மூட்டை இறக்கும் போது. ரஞ்சன வீடியோ சும்மா தூக்குதுப்பா. நீ சொல்றியோ அந்த வார்த்தைக்கே ஒரு சாப்பிடுற மாதிரி போச்சு. நீ என்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுக்கற நீ கேக்குறாங்களா? ஆமா நான் சொன்னேன் சாமியார் நீ வா, நான் ரெடி பண்ணி உனக்கு தாரேன். நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் கிட்ட செஞ்சு கொடுக்க முடியும். இப்ப கேசரி அல்வா மாதிரி போச்சு பார். சொன்னதா அந்த வெத்தலை போட்டாதான் அந்த கொஞ்சம் இது கிக்கு ஏறுதுல்ல? ஆமா ஆமா. யார் வெத்தலை பாக்கு போடுறோங்க? போடுற நல்லதான் நல்லதான். இது வந்து சிறுகட்டு, பான் பிறக்கு, கஞ்சா அதெல்லாம் அடிக்கூடாது. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். கிட்னி போயிடுது அது போயிடுதுன்னு சொல்லி காலம்புற நீங்க வருத்தம் பறிச்சு ஆவீங்க. வெத்தலை பாக்கு வந்து இந்த மாதிரி அயிர் கூட போடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வரணும், கொல்லப்படாதீங்க, நல்ல குடும்பம் இருங்கன்னு சொல்லி வெத்தலை பாக்கு மடிச்சு வெத்தலை பாக்கு போட்டி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. எம்ஜிஆர் கலரா வேற கலரா பாரு? எம்ஜிஆர் கலர் தான் மாறிச்சுப்பா. இப்போ இது பாரு மல்லி போட்டோம், நம்ம செஞ்ச கறி ஆட்டு போட்டி. இந்த மாதிரி வெள்ளை எவனும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படி மேல போட்டு சாப்பிடுறவங்க மட்டும் பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க. அவ்வளவுதான். கறி கம்மி இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நினைக்காதீங்க. வெந்துச்சுன்னா இப்ப நிறைய ஆயிடும்ல. உப்பும் இல்ல. ஆமா ஆமா
இதெல்லாம் சோறுல போட்டு சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி சுகரு பிபி எந்த பக்கம் போகும்னு தெரியாது. என்ன மாத்திரை போடணும் என்ன ஜுரம் போடணும்னு நினைக்காதீங்க. ஜுரம் வந்தாலும் சரி இந்த மாதிரி சுட சுட வச்சு சோறுல போட்டோன்னு வச்சுக்கோ, ஜுரம் எல்லாம் பறந்துடும். எவ்வளவு போட்டி விக்குது இப்போ? 300 ரூபாய் போச்சு சார். 300 ரூபாய் போச்சு. 300 ரூபாய்ச்சா? ஆமா. ஏன்னா இருக்கான பொருள் சொல்றாங்கல்ல, அதனால ஏத்திட்டாங்க. நெக விலை ஏறி போச்சு. 90,000 ஆகி போச்சு. 90 ரூபாய் இல்ல, 90,000 தான். இப்ப வந்து மேல வந்து எக்ஸ்ட்ரா காசு கேக்குறாங்க. பொண்ணுக்கு 1,000 வாங்கி வந்தேன், கேட்கும் போதா 90. செய்யும் கூலி சேதாரம் கூலி எல்லாம் சேர்த்தா கரெக்டா 1 ரூபாய். இது ஆமா 1 லட்சம் ரூபாய். எப்படி மக்கள் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. ஏறட்டும் எவ்வளவு ஏறினா கூட மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த கம்மி ரேட் சொல்றாங்களோ அந்த இட்லி திணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களால சாப்பிட முடியுமா? தொக்கு சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சுட சோறுல போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, நச்சுன்னு இருக்கும். எந்த மாதிரி ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இதுல என்ன தண்ணி குண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அவ்வளவுதானா? ஆமா, தொக்கு 2 பாக்கெட் எண்ணெய் போட்டோம்ல, எண்ணெய் வந்துடும். இதுல கேட்கும் பார். இன்னொரு வாரம் பொறுத்து வாங்க, நான் செய்யற மட்டும் பாருங்க. உங்களுக்கு இலையில வாயால போட்டு நல்லா திருப்தியா சாப்பிட வச்சு உங்க பிள்ளைங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புறேன். கண்டிப்பா காரம் கம்மியா போட்டு கூட கொடுத்து அனுப்புறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஆமா. ஆனா இந்த மாங்காய் வந்து நிறைய பேர் கறி குழம்பு மாங்காய் போட மாட்டாங்க. நீங்க எல்லா குழம்புக்கும் மாங்காய் போடுறீங்களா? சார் மாங்காய் போடுறது அவ்வளவு உடம்பு நல்லது சார். உடம்பு நல்லது, டேஸ்ட் அந்த புளிப்பு கொஞ்சம் ஆட் ஆகுங்களா? ஆமா சார். இப்போ ஆனா மாங்காய் சூடுன்றாங்கல்ல, சூடு ஹீட் காமிக்கிறாங்க சார். மாங்காய் சூடு ஹீட் தான். நம்ம டெய்லி சாப்பிட போறது இல்ல, வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவோம். இதே மாங்காய் பச்சடி கூட நான் செஞ்சு காட்டுவேன். ஒண்ணு உங்களுக்கு பொட்ட வச்சு மாசம் இல்லன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி கறி இது பார், அப்படி போட்டு இது பாரு, அந்த சோறு மேல இப்படி போட்டு இருந்தா வேற லெவல்ல இருக்கும். இப்ப கூட 2 பேர் வந்தாங்க, ஏன்பா இந்த மாதிரி இடிக்கிறியா, இந்த கோயம்பு தான் எனக்கு பிடிக்கிறதும் ரவரா வாரி போட்டுக்கினாங்க வாயில. வெறும் மசாலா வரைக்கும் போட்டாங்க. நானும் தான் பார்த்தேன். சாப்பிட்டாங்க. கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. நான் சொன்னேன் அந்த கறியில போடும் போது தான் கொஞ்சம் உப்பு வந்து அதுல சேர்த்துக்கணும். மசாலா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். இல்ல இந்த மாதிரி வறுத்து கொடுத்து இந்த கடை இங்க விட்டுருக்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. கடையை எடுத்து போயிட்டு இருப்பாங்க. என்ன கேக்குறாங்க, உனக்கு மட்டும் கரெக்டா வீடியோ எடுக்கிறாங்க, அந்த சார் எங்க இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்களா? ஆமா, நம்ம சார் திருப்பூர்ல இருக்கிறாங்க. வாசனை மட்டும் இல்ல சார், சோறுல போட்டு நான் பிசிந்து அடிக்கிறேன் பார், எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார். சார் ரெடி ஆகி போச்சு சார். இந்த மாதிரி ஆட்டு போட்டி என்னைக்கு இந்த மாதிரி தொக்கு பண்ணிக்கிறாங்க கேளுங்க. எம்ஜிஆர் கலர் மாறி போடும் பார் கொஞ்ச நேரத்துல. இப்ப என் பசங்க பாத்தாங்கன்னா இந்த கடையை மட்டும் தான் கறக்கும். ஆமா, சோ அது கறி இருக்காது. இந்த கடாயில போட்டு பரட்டி ஒரு 2 தட்டு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம மசாலா இருக்குது இல்ல சார், இதுவா கொஞ்சம் காத்து விடணும். ஆமா, கொஞ்சம் காத்து விடணும்ல. ஆமா, சளி கிளி பிடிச்சிருந்தா எல்லாம் வந்துடும் போடுது சாப்பிட்டா. இப்ப சாப்பிட்டேன்னா 3 பேருக்கு அடிப்பேன் நானு. ஆமா, ஏனே குங்கு வேற தெரியுன்றீங்கன்னா மசாலா வேற சாப்பிட்டா அதனாலதான் கம்மியா கிடக்குறேன் சார். விஜயகாந்த் அடிப்பேன் போடுது 10 பேரை. நம்ம விஜயகாந்த் என்னைக்குமே நம்ம கட்சி தான். என்னமா விஜய் வரேன்னு சொன்னாரு, என்னன்னு ஆச்சுன்னு தெரியல. பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் வந்தா கூட விஜய் கூட மசாலா போட்டு கொடுத்துடுறேன். சார் இப்படி சோறுல அள்ளி வச்சா எப்படி இருக்கும் சார்? பொட்டாசி மாசம் இல்லன்னு வச்சுக்கோ சார். கடாய் நானே எடுத்து போயிட்டேன். நானே கடை நம்ம கறி இருக்குதோ இல்லையோ, நம்ம மசாலா எப்படி இருக்குது பார். செமையா இருக்கு. அந்த காஞ்ச மிளகாய் போடுறீங்கன்னா அந்த விதை அந்த அப்படியே அந்த எண்ணெயில வேகும் போது ஒரு வாசனை எடுத்து பாருங்க, நிறைய செமையா இருக்கு.
சுட சுட சாப்பாடு போட்டு இப்ப அடிச்சு காமிக்க போறாரு. எல்லாம் இப்ப எல்லாம் இது பண்ண தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க ஏன் இருந்த கூட காசுக்கெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கறி சோறு ஜம்னு சாப்பிடுவோம், பல்லுக்கு உறுதி ஆக்குவோம். மசாலா பல்லுக்கு உறுதியா? ஆமா சார். ஏன் சொல்லு, இன்னைக்கு பல்லு ஊய்ந்து போச்சுன்னா நாளைக்கு சாப்பிட முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப யோசிக்க சாப்பிடணும். ஐயா நான் பல்லு இருக்க சொல்ல சாப்பாடாத விட்டேன்னு, பணத்துக்கு பாதி சொல்லி விட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி யோசிக்க கூடாது. பல்லு இருக்கிற வரைக்கும் நல்ல திருப்தியா சாப்பிடணும். கரெக்ட் கரெக்ட். இது வந்து ஆட்டு போட்டி, பல்லு இல்லாத கூட சாப்பிடலாம்ல. ஆமா, சோறு ஓட ஆயிப்படணும். சாப்பிட்டா கறின்னு தெரியக்கூடாது, நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டான்னு தெரியணும். சரி சார், ஒரு 50 பாக்கெட் ரெடி பண்ணி கொடுங்க. ஏதாச்சும் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா. நிறைய பேர் கேக்குறாங்களே மசாலான்ட்டு. கேக்குறாங்களா? ஆமா. சரி, எனக்கு ஒரு நாள் லீவ் போட்டு கொடுங்க, நான் இடிச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புறேன். ஒரு நாள் லீவ் போடுங்க. அந்த எவ்வளவு உங்க சம்பளமா நான் கொடுத்துறோம். சரி, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நான் பணம் சம்பாதிக்கணும். 1000 ரூபாய் கொடுத்துறோம். ஏதோ ஒரு தண்டல் தான் கட்டணும், வேற ஒண்ணும் கிடையாது. அது கொடுத்துறோம். மசாலா கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு 50 பாக்கெட் அடிக்கிற மாதிரி செஞ்சு. நிறைய பேர் கேக்குறாங்க, கொரியர்ல போட்டு அனுப்பிச்சிடலாம். சரி ஐயா. ஆமா ஆமா, நான் மக்கள் சாப்பிட்டு பாக்கட்டேன்னா அவங்க அரைக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேது உங்களுக்கு. ஆமா ஆமா, இது இவ்வளவு கேக்குறாங்க நிறைய பேர். நண்டு கோயம்புல இருந்து, மீன் கோயம்புல இருந்து, நாட்டு கோயில இருந்து அருமையா வருது, எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்ன பாக்குறா கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் எந்த எம்ஜிஆர் வேஷம் போன கூட பிடிச்சிக்கிறாங்க. மாறு வேஷம் போனாலும் பிடிச்சிடறாங்களா? ஐயா கொஞ்சம் சாப்பிட்டு வரீங்களா? சாப்பிடுங்களா ஐயா, ஒன்னும் பயம் இல்ல, வாங்க. சாப்பிட்டானா கடை எடுத்து போயிட்டு இருப்பா. எடுத்து போட்டு கடை கூட எடுத்துன்னு போட்டோம். ஐயா இப்ப வந்து சுட சுட சோறு போட்டி எப்படி இருக்கும் மட்டும் பார். கடாய் கொஞ்சம் தூரமா வைப்பேன், எச்சிக்கிச்சு போகுது. வாங்க ஐயா தலைவரே, வாங்க சாப்பிடுங்க. மசாலா கேட்கும் போது எனக்கு கிடைக்காது, இப்ப மசாலா போடும் போது வந்து சாப்பிட்டுடுங்க. ஐயாக்காக ஒரு நாள் சம்பளம் விட்டுட்டு ஒரு 50 பாக்கெட் அடிக்கிற மாதிரி நான் செஞ்சு கொடுக்க போறேன். கண்டிப்பா கண்டிப்பா, முன்பதிவு பண்ணுங்க. ஆமா, யாராருக்கு வேணும் கேளுங்க. ஐயாண்ட நான் செஞ்சு குத்துறேன். ஒரு நாள் சம்பளம் ஐயா குத்துருவாரு, எனக்கு இல்லன்னு சொல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி சுட சுட சோறுல போட்டி அடிச்சா 1.5 டன் கேக்குமா? யாரா மசாலா கை வைக்கிறவன்? என் பையன் தான் ஐயா. உங்க பையனா? எப்படா இருக்க? ஐயா இந்த சுடுசோறுக்கு எப்படி தெரியுமா? எனக்கு 100 வயசு வரும் போல் தெரியுது. ஏன்னா கறி, அந்த கறியும் அந்த போட்டியும் வந்து எப்படி இருக்குது பார். மசாலா கிசாலா போட்டி, பச்சை மிளகா மாங்காய் எல்லாம் ஒன்னா குழஞ்சி இருக்குது. அடடா பாத்துப்பா, நான் சீக்கிரம் கிளம்புறேன்ப்பா. அடிச்சுட்டு போறேன். 3 பேர் இல்ல, நான் தான் இருக்கிறேங்க பாட்டி. விஜயகாந்த் மாதிரி கோவம் வருதா? கொஞ்சம் அடிக்கும். ஓகே, யாருக்கு மசாலா வேணும்ன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவர் ஒரு நாள் என்ன பண்ண லீவ் போட்டு மசாலா பண்றாரு. எல்லாருக்கும் கொரியர் போட்டு விடுறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி மசாலா போட்டி உங்களுக்கு இத மாதிரி கறி எல்லாம் பீஸா போட்டி இந்த மாதிரி போட்டி எல்லாம் யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் போட்டு தரேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து வீடியோ பண்ணுங்க. உங்களுக்கு லைட்டோ சப்ஸ்கிரைபோ நான் கேட்கல, நீங்க பிடிச்சது செய்யுங்க. அது மட்டும் போதும். நம்ம கேட்டு வாங்க கூடாது, மனசார அவங்கள வரணும். சாப்பிட்டா 1.5 டன் அடிக்கிற மாதிரி இருக்குது. கோவம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி. ஏடா எப்படா எங்க காலைல இருந்து வரவே இல்லை, மசாலா வாசனை புடிச்சு வந்துட்டியா? அது வரைக்கும் கேட்டுருக்கோம். கேட்டுருக்குல்ல, அப்பா மசாலா குழம்பு வச்சிட்டாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தா நாய் பேச்சு தொத்தலு ஒண்ணும் கிடையாது. சும்மா பேசுற மாதிரி வேற விஜயகாந்த் மாதிரி பேச சுத்தி அடிக்கணுமா இல்ல நேரம் அடிக்கணுமா? எல்லாத்துக்குமே விஜயகாந்த் எம்ஜிஆர் தானே உதாரணம். ஆமா, உங்களுக்கு பிடிச்சவங்க எம்ஜிஆர் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. இல்ல, ஏன்னா மக்கள் பத்தி அவர் தான் நல்லா சிந்திக்கிறார். எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து விஜயகாந்த் தான் பேர் எடுத்தார். ஆமா ஆமா ஆமா, அவர் சாகும் போது கூட கறி சோறு தான் சாப்பிட்டு போனார். கொடுத்துட்டு போனார். மக்கள் கூட கறி சோறு தான்.
ஓகே தலைவரே, போட்டி குழம்பு ரெடியாகி நீ சமைச்சு சாப்பிட்டு காமிச்சிட்டாரு. ஆமா சார். யாராருக்கு மசாலா வேணுன்றவங்க டக்கு 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 டக்குன்னு ஐயா வீட்டுல அனுப்புங்க. நான் வந்து அவருக்கு ஒரு 20 பாக்கெட் 50 பாக்கெட் வரைக்கும் நான் ஒரு நாள் உட்காந்து இடிக்கிறேன். ஓகே ஓகே. பாக்கெட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. அது மசாலா இடிச்சு கொடுக்குறேன். ஓகே. போட சொல்ல வெங்காயம் போட்டு நீங்க தான் இடிச்சுக்கணும். ஏன்னா வெங்காயம் போட கெட்டு போடும். பார்சல் போனா கெடுத்துடா. ஆமா. ஓகே ஓகே ஓகே. மசாலா வரைக்கும் கொடுத்து அனுப்புறேன். ஓகே. வீடியோ போடும்போது நான் ஒண்ணு சொல்லல. இப்ப வெங்காயம் வந்து தனியா நீங்க சேர்த்துக்கீங்க, இடிச்சிட்டு கோயம்புல போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. மசாலா போடும்போது கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி மசாலா கூட ஆட் பண்ணி கோயம்புல. ஆமா ஆமா. கொஞ்சம் உப்பு சேர்த்து இடிச்சா அது வேற லெவல்ல வந்துரும். ஓகே ஓகே ஓகே. ஓகே தரப்பா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் இல்லன்னு சொல்ல, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு மக்கள் நானும் இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நாங்கல்ல சத்து போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் பாக்குறாங்க. எவ்வளவு பேர் ஃபாரின்ல இருந்து அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பா, அது போதும் எல்லா ஊர்ல இருந்து ரஞ்சன் கேக்குறாங்க. ஆமா, அது கேக்குறதுனால உங்களுக்கு நான் லைக் நானும் போடுறேன். போடுங்க. நன்றி நன்றி தலைவரா, நன்றி நன்றி. நன்றிமா நன்றிமா நன்றி நன்றிப்பா.